என்னங்க தனியா நீங்க நீங்க எங்க இங்க இப்படி தனியா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இல்ல, அண்ணன், அப்பா, அக்கா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஏன் எல்லாரும் இங்க இருக்காங்க? நான் எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல உங்களை தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? என்ன? டேய் சங்கர் சொல்றேன் டேய். டேய் என்னாச்சு? நீ எப்படி ரோகிணி உயிரோட? அம்மா ரோகிணி தம்பி, ஒவ்வொரு நேரம் வந்து பயிர் பண்ற போதெல்லாம் நீங்க வந்து காப்பாத்துறீங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. நீ எப்படி இங்க வந்த? எங்க வீட்டுல காணாம போன பாண்டி இங்க இருக்கான்னு தகவல் கிடைச்சிச்சு. அவனை தெரிவித்தா நான் இங்க வந்தேன். இதை நான் நம்பணும். சொல்லுங்க வனிதா. எங்க நான் பாண்டிய பாத்துட்டேங்க. எங்க எங்க பாத்தீங்க? மூஞ்சிக்கல் கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வனிதா போலாமா? நான் இங்க பக்கத்துல தாங்க நின்னுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க அவளை பாத்துட்டே இருங்க. அவளோட எங்க போயிடாதீங்க. அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் உடனே வந்துறேன். உடனே மூஞ்சிக்கல் வரேன். ஓகேங்களா? வச்சறேன். என்ன முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. நான் உடனடியா போயிட்டு வரேன். நீங்க இத பாருங்க. நீங்க போயிடுங்க. போடா. போ. பணமும் நகையை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. போ. போடா. மாமா. மாப்ள. என்ன மன்னிச்சிருக்க மாமா. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். இன்னைக்கு நடந்த தப்புக்கும் நானும் ஒரு காரணம். அது எல்லாத்துக்கும் காரணம் மலர் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கல. ஆனா இன்னைக்குதான் ஒரு மருமகனா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கேன். மாப்பிள்ள, முதல்ல ஆஸ்பத்திரி போவோம் வாங்க. பாத்துக்கிறேன். மலர், இதுவரைக்கும் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி எல்லாத்தையும் சரி செய்யற மனநிலையில நான் இல்ல. நம்ம முதராத்திரியில ஒரு கணவனா இல்ல, ஒரு மனுஷனா கூட நடந்துக்கல. நெருக்கமா நடந்துக்கிட்டேன். அத ஒரு ராத்திரி தான் என் கூட இருந்த. அந்த ராத்திரி என்னை பார்த்து பயந்த பார். அதுக்குதான் இவ்வளவு நாள் நம்ம பிரிஞ்சிருக்கோம். நேத்து ராத்திரி கூட நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருந்தோம். அப்போ என்ன பத்தி, எண்ணத்தை பத்தி நீ என்ன நினைச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பயப்படாத மலர் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. இனிமே சத்தியமா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மலர். காத்திருப்பேன் சாகுற வரைக்கும்.
வனிதா வனிதா எங்க எங்க தக்காளி கிலோ எவ்வளோக்கா? 10 ரூபா. 1/4 கிலோ கொடுங்கக்கா. என்னக்கா எல்லாம் முத்தலா இருக்கு? வேற என்ன வேணும்? அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்கக்கா. இந்தப்பா. இந்தாங்கக்கா. இல்லண்ணே புது அரிசியா? பழைய அரிசி தான். அதுக்குல புது அரிசினா குறைஞ்சிரும். நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். சாப்பாடு சரிங்கண்ணே. எவ்வளோண்ணே? 30 ரூபா. 30 ரூபாவா? அப்படி உள்ள வச்சுக்கண்ணே. இந்தாங்கண்ணே. சரிண்ணே வரண்ணே. வாங்க. ஒரு முளை மல்லிப்பூ வேணும்ண்ணே. முளை 10 ரூபாங்க. கொடுங்கண்ணே. ஒரு முளம் போதுமா? கொஞ்சம் அதிகமாகண்ணே. அப்படியே கவர்ல வச்சுக்கோங்க. சரிண்ணா. இந்தாங்கண்ணே. வரேன். சரிண்ணே வாங்கண்ணே. அம்மா, மாப்பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிற? இப்ப என் மனசுல நினைக்கிறத பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன். என்னை தப்பா நினைக்காதம்மா. மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லம்மா. இதே மாப்பிள்ளை தான் உங்கள்கிட்ட தப்பா நடந்து நீ பிடிக்கலன்னு சொன்ன உடனே வெளியில போறான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவர் பேசின பேச்சை பார்த்ததும் என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. தப்பு பண்றவன் விருப்பப்பட்டு தப்பு பண்றதில்ல. தப்பு பண்றதுக்கு காரணம் சந்தர்ப்பம் சூழ்நிலைங்க. அதே சந்தர்ப்பம் சூழ்நிலை அவனை மறுபடியும் மனுஷனா மாத்துது. எத்தனை வருஷத்து அனுபவத்துல நான் பார்த்தது இந்த உண்மையத்தான். சத்தியமா சொல்ற மலரு, மாப்பிள்ளையோட கண்ணீர் நிஜம். அதுல துளி கூட பொய் இல்லம்மா. செஞ்ச உதவிக்கு நன்றியை எதிர்பாராம நான் பிரச்சனை பண்ணவன் விளைவிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவர் மனுஷனா மாறி இருக்கார். எல்லாத்துக்கு மேல உன்னோட வாழ ஆசைப்படுறது உண்மை. அந்த ஆசை உண்மையா இருக்கிறதுனாலதான் மாப்பிள்ளை பெத்தவங்களை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு இங்கேயே கதின்னு கிடக்கிறாரு. இந்த காலத்துல எந்த பயலுமா பொண்டாட்டியே கதின்னு இப்படி வந்து கிடக்குறாங்க? நிஜத்தை சொல்ல தெரியாத மனுஷங்கள்ல மாப்பிள்ளையும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன். அதனாலதான் உன் மேல உள்ள விருப்பத்தை அவர் சொல்ல தெரியாம சொல்லி பண்ண தெரியாம பண்ணி நீ அவர் மேல வெறுப்படைகிற அளவுக்கு கொண்டே அதை விட்டுருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் அவர் உன் மேல வச்சிருக்க பாசம்தாமா எனக்கு தெரிஞ்சு. தான் செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்காம தவற உணர்ந்து ஒதுங்க நினைக்கிற மனசு இருக்கே, உண்மையிலே பெரிய மனசுமா. அப்பனா இருந்து சொல்லாம வேடிக்கை பார்க்கிறவள ஒருத்தனா இருந்து நான் சொல்லணும்னா நீ அவனோட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லுவேன். உன் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி யோசிப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் சொல்ல என்னைக்கு நான் தட்டினதில்லை. நீ இது வரைக்கும் தப்பா எதுவும் சொன்னதும் இல்லை. நல்ல யோசி. மாப்பிள்ளைய பத்தி என் மனசுல ஏற்பட்ட அபிப்பிராயம் மாதிரி உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா முடிவெடு. என்கிட்ட சொல்லு. அப்ப அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், இந்த மாப்பிள்ளை வேணும்னு சொன்னா காலில் விழுந்தாவது கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறோம் சொன்னேன். இப்ப அதுக்கு அவசியம் இல்லை. நீ ஊன்னு சொன்னா போதும். வேண்டாம், நீ மனசுல நினைச்சனாலே போதும். மாப்பிள்ளை முன்னாடி வந்து நிப்பார். அவர் அங்க பேசுனது உன்கிட்ட இல்ல, உன் மனசுகிட்ட. உன் முகத்தை பார்த்து கூசி நின்ன, தான் செஞ்ச தப்ப உணர்ந்து கூனி குறுகி நின்ன ஒரு நல்ல மனுஷன் அங்க பார்த்தேன். அந்த நம்பிக்கையில தான் உன்கிட்ட நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இது அத்தனைக்கு மேல் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் மாப்பிள்ளை உன் கூடவே இருந்திருக்காரு. நீயும் அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்திருப்ப. அதுல ஒண்ணு தப்பா இருந்தாலும் நீ அவர் விளக்குறது நியாயம் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல உன் முடிவுதான் என் முடிவு.
அம்மா, உன் வாழ்க்கைதாம்மா என் சந்தோஷம். இந்த அப்பாவால உனக்கு என்ன செய்ய முடியுமோ அம்புட்டையும் நான் செய்யறேன். மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிமா. அப்பா, உங்களுக்கு அந்த கோகுல பத்தி தெரியல. அவர்தான். இந்த பாருமா, ஒரு மனுஷனை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது. ஏன் சில நேரத்தில் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முடியல. என்ன, எல்லா மனுஷனுக்கும் சாகுற வரைக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. அதை புரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றிமா மாவை பாத்துட்டு. பரவாயில்லண்ணே, இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்லம்மா. அப்ப 2 நாள் கூலி கட்டா? இதுக்கு என்ன வேலை செய்ய சமாளிச்சுக்குவேன். சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. வா வா. இப்படி உட்கார். இல்ல முறுக்கு வேண்டியது இருக்கேன். இங்க பாரு மகா, அத்தை என்ன வேண்டியதுங்க பாரு. பிடிச்சிருக்கா? எங்க நீ பண்ணு. இங்க பாரு, அப்படி இல்ல கூடாது. இப்படி எடுத்துட்டு இப்படி 2 கையில வச்சுட்டு அப்படி 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 எப்படி இருக்கு பத்தியா? நல்லா இருக்கா? அப்படி ஆத்திர 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 அப்படி சாப்பிட்டுட்டே விளையாடணும்னா. அவ்வளவு போட முடியாது. இங்க வா, உட்கார் உட்கார். அப்படியே உட்கார். அதெல்லாம் போக கூடாதுமா, சுற்றும். மாமா, ஐயோ பாரு, இதெல்லாம் எடுத்து விளையாடக்கூடாதுன்னா. இதெல்லாம் கழட்டக்கூடாதுன்னா. சரியா?